நண்பர்களே, நான் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் பார்க்க போகிறது ஹோம் செக்யூரிட்டி. வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது கதவுல ஒரு லென்ஸ் ஒன்று பொருத்திருப்பாங்க. அந்த லென்ஸ் வழியாக பார்த்தாக்க வெயிலில் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கதவை திறக்க முடியும். இதை நீங்கள் புதிதாக கட்டப்பட வீடுகளில் நீங்கள் கதவுல நீங்கள் பார்க்கலாம். பகலில் பார்த்தா லென்ஸ் வழியாக பார்த்தாவே அது ஒரு பூதம் மாதிரி தெரியும். நைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக ஒன்றும் தெரியாது. லைட் இருந்தால் ஓரளவு தெரியல, தெரியாமல் கூட லென்ஸை விட்டு தள்ளினாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி நாம் பயன்படுத்த வேண்டியது சிசிடிவி கேமராஸ். சிசிடிவி கேமராஸ் நம்ம போயிட்டாவே இன்றைக்கி மினிமம் பட்ஜெட் சேரும் சொன்னால் 10,000 12,000 செலவாகும். ஒரு 4 சேனல் டிவிஆர், ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு 2 கேமரா 4 கேமரா போட்டு பண்ணு சொன்னாவே 10,000 12,000 நமக்கு செலவாகும். இருக்கிற லோ குவாலிட்டி கேமராஸு லோ பட்ஜெட் செய்யணும்னு சொன்னாலே நமக்கு 10-12,000 செலவாகும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஜஸ்ட் 1000 rupees செலவு பண்ணால் போதும். இந்த ஒரு கேமரா பாருங்கள். இப்போது இந்த கேமரா என் முகத்தை தெரியுது அவளுக்கு, நீங்கள் பார்த்து தெரியும் நினைக்கிறேன். இந்த டிவியில் ஒரே ஒரு கேமரா, இந்த கேமராவோட விலை வெறும் 8 ரூபா. இந்த கேமராவோட காஸ்ட்டு. இந்த கேமராவை நம்ம வீட்டு டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு வெளியில் யார் வர்றாங்க, பெரும்பாலும் இடங்களில் பார்த்து சொன்னாக்க பெல் அடிக்க வேண்டியது, கதவை திறந்தால் உள்ளே பூந்துட வேண்டியது. இந்த மாதிரி தான் கொள்ளை சம்பவங்கள் பெரும்பாலும் நடந்திருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி செக்யூரிட்டி கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாவே கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா? கேமராஸ் ஒன்று பொருத்தி இருந்தாவே நம்ம பயப்படுவாங்க. அது ரெக்கார்ட் ஆகுதா ரெக்கார்ட் ஆகலையா அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய எவ்வளோ தெரியாது. கேமரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு உதறல் வரும். அதனால் அங்கே வர வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. இந்த கேமராவோட விலை வெறும் 8 ரூபா செலவு. ப்ளஸ் வயரு, அதுக்குள்ளே ஒரு 1 amps அடாப்டரு பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்தாவே ஒரு 1000 ரூபாக்குள்ளே தான் செலவாகுது. இந்த கேமரா வீட்டுக்கு வெயிலில் பொறுத்துட்டாக்க வீட்டுக்கு வெயிலில் இருக்கவங்கள யாரும் சொல்லிட்டு நம்ம டிவியில் வாட்ச் பண்ணலாம். வீட்டுக்கு வெயிலில் வராங்க, இதில் எந்த ரெக்கார்டிங் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கேமராவை மட்டும் கொடுத்து வயரை கொடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணால் ஜஸ்ட் ஆட்டாக்க லைவாக அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே காட்டும். அதாவது வீட்டில் பெல் அடித்தா பெல் அடிக்கிறவன் யாரும் சொல்லிட்டு நமக்கு தெரியும். நமக்கு நல்லவனாக இருந்தால் சரியாக இருந்தால் கதை திறக்கலாம், இல்லைன்னா திறக்காமல் சேஃப்டியாக இருக்கலாம். அதுபோல் நைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த கேமரா போட்டால் அவங்களுக்கு தெரியும். இந்த கேமரா ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த ஐஆர் என்ன செய்யட்டா லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். வரக்கூடியவங்க ஒரு திருடர் குலத்தகங்கள் வர வச்சுக்கோங்க, வரவங்க இந்த லைட்டை பார்த்தாலே கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுக்குள்ள அச்சம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க. அப்படி கேமரா போட்டு வச்சுக்கோங்களேன், நமக்கு வீட்டுக்கு இன்சைடில் நமக்கு பிளாக் அவுட்டில் தெளிவாக நம்ம டிவியில் பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாங்கிறத இந்த வீடியோ. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறா பாருங்க. இப்போ என்னோட பையன் தெரிய வருது, பையன் தெரியுதாங்க, அங்கே கட்டுப்பா. இந்த கேமரா யூஸ்வல் சொல்லிட்டு பேர். அமேசானில் ஆர்டர் போட்டு இந்த கேமரா வாங்கினான்னு. இந்த கேமரா ஒரு 2 MB ஏஹெச்டி கேமரா. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த வயர்ஸ் பாருங்கள், வயர்ஸு. இதில் ஒன்று பிஎன்சி கனெக்டருது, இது டிசி பின்னு. இதை நம்ம ஆட்ட அப்படி தான் கட் ஆகும். நம்ம சரியாக பொருத்திட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது யூஸ்வல் கேமரா. இந்த கேமராவோட சேர்த்துட்டாக்க இது பிஎன்சி பின்னு, இது டிசி பவர் சப்ளை. இதில் 12 volt டிசி சப்ளை கொடுத்தாக்க இந்த கேமரா என்ன ஆகும், இதுலேருந்து இந்த பிஎன்சி பின் வழியாக நம்மளோட டிவியோட ஏவி பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும். அதாவது நான் இப்போ வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும், இது சாதாரண கனெக்ட் டிவி, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நம்ம பெரும்பாலான வீடுகளில் நான் பயன்படுத்தக்கூடியதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் டிவி யூஸ் பண்ணுறாங்க அல்லது ஆண்ட்ராய்ட் டிவி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏவி கார்டு போடுறதுக்காண்டி பாயிண்ட் இருக்கும். அது இல்லாமல் HDMI பின் போகிறதோட HDMI 1, HDMI 2, HDMI 3 சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. இப்போ செட்டாப் பாக்ஸ் ஆனது டிவிக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டாப் பாக்ஸ் ஆனது HDMI வழியாக டிவி கொடுத்துட்டாக்க ஏவி போர்ட்டானது ஃப்ரீயாக இருக்கும். ஏவி போர்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது நாம் ஜஸ்ட்டு நாட்டாக்க இந்த மாதிரி கேமராவை வாங்கி இந்த வயர் கனெக்ஷன் கொடுத்து அதை ஏவியில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஏவின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடில் பாருங்கள், ஏவிங்கிறது இந்த வயர் பாருங்கள், இதுதான் ஏவி கார்டு. இது வீடியோவுக்கு போகிறது, இது ஆடியோவுக்கு போகிறது. இது ஆடியோ லெஃப்ட் ரைட்டு கொடுத்துக்கலாம். இந்த ஏவி கார்டு இந்த கேமரா வயர் என்ன பண்ணி கேட்டாக்க ஜஸ்ட்டு ஒரு பவர் சப்ளை. இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது 8 சேனல் பவர் சப்ளை விட்டு எஸ்எம்பிசி விட்டு. இந்த யூனிட்டானது காசு ஒரு 400 ரூபா 500 வரும். நீங்கள் ஒரு கேமரா மட்டும் பயன்படுத்துறீங்க சொன்னாக்க ஜஸ்ட்டு சிம்பிளானாட்டாக்க 1 amps 12 volt கொண்ட அடாப்டர் 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரும். அந்த அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா 800 ரூபா, ஒரு 150 ரூபாய்க்கு நாட்டாக்க இந்த டிசி பவர் சப்ளை
அதுக்கான வயரு நம்ம எந்த வயர் போட்டால் இது வேலை செய்யும். புரியுதாங்க? இந்த வயரு இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதை வாங்கும்போது இதில் ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை டேரக்ட் பண்ணும். ஒரு சிலதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், டிவிஐ, ஏஹெச்டி, சிபிஐ, சிபிபிஎஸ், இந்த மாதிரி பல்வேறு ஃபார்மேட்டில் நாம் வந்து நட்டாக்க இதுலேருந்து அவுட்புட் எடுக்க முடியும். அதாவது இந்த கேமராவில் இருந்து பல்வேறு ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, புஷ் பட்டன். இதை நம்ம கன்யூஸாக ப்ரெஸ் பண்ண ஒரு 5 செகண்ட் புஷ் பண்ண சொன்னாக்க அந்த ஃபார்மேட் மாறிட்டே இருக்கும். மாறும்போது டிவியோட ஃபார்மேட்டு எடுத்துட்டு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக டிவியில் வந்துடும். அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குது, யார் இருக்காங்க அப்படின்னு நாம் பார்த்துட்டு வீட்டை துறக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எந்த ரெக்கார்டிங் கிடையாது, ஜஸ்ட் லைவாக வெயில் இருக்கிறது உள்ளே கொண்டு வரலாம். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி அல்லது ஸ்மார்ட் டிவியில் பார்த்து சொன்னாக்கா சோர்ஸ்னு பட்டன் இருக்கும். சோர்ஸ் பட்டன் என்ன செய்யுன்னு கேட்டாக்க ஒரு ட்ரிப் அழுத்தி சொன்னால் பிசி சொல்லி காட்டும். அதாவது பிசி அவுட்புட்டு அதை கொடுத்தாக்க அது ஒர்க் பண்ணும். இன்னொரு பாட்டி எடுத்து சொன்னாக்க HDMI 1 காட்டும். HDMI 1 சொன்னால் HDMI போர்ட்டில் நாம் இன்புட் கொடுத்துருந்தா வேலை செய்யும். அப்புறம் HDMI 2 இருக்கும், அப்புறம் HDMI 3 இருக்கும், அப்புறம் ஏவின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். அந்த ஏவிக்கு மாறினதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் இந்த கேமரா அவுட்புட்டானது ஏவிக்கு வந்து சேரும். வெளியில் யார் வந்தாலும் உங்கள் டிவியில் ஜஸ்ட் உங்கள் சோர்ஸ் பட்டன் அழுத்தி நீங்கள் வீட்லேயே பார்க்கலாம். நைட்டில் பார்த்து சொன்னால் பிளாக் அவுட்டில் தெளிவாக காட்டும். அதே நான் நைட் வியூவே காட்டுறவங்களுக்கு பிளாக் அவுட்டில் தெளிவாக காட்டும். இந்த கேமராவானது ரெக்கார்டிங் கிடையாது, ஜஸ்ட் அட்டக்க வீட்டுக்கு வெளியில் கேமரா இருக்கிறது தெரியும், வீட்டு வெளியில் இருக்கிறத நம்ம வியூ பண்ண முடியும். அவ்வளோதான் இந்த கேமராவோட இது. உங்களோட வீட்டோட செக்யூரிட்டியை ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா மட்டும் செலவு பண்ணி கொஞ்சம் கூடுதல் படுத்திக்கங்க, சேஃப்டி பண்ணிக்கங்க. வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காது வரது வாய்ப்புலாம் இருக்கும். நைட் நேரத்துலையும் இந்த கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கூட வந்து சேரும். நன்றி.